வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உன்னாலே உன்னாலே படத்தில் நடித்த நடிகையா இவங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆள் அடையாளமே தெரியாமல் போன நடிகை தனிஷா முகர்ஜி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2027ஆம் ஆண்டு ஜீவாவோட இயக்கத்தில் வினயோட நடிப்பில் திரையரங்குகளில் வெளியான படம் தான் உன்னாலே உன்னாலே என்ற திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் நடிகை சதா அவர்கள் நாயகியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசை காட்சிகளுக்கு உயிரூட்டி இருக்கிற அளவுக்கு பாடல்களை பாடியிருப்பாங்க. காதல், திருமணத்தை பற்றி பல்வேறு விஷயங்களும் இந்த படம் பேசியிருக்குன்னே சொல்லலாம். ஆண் பெண் உறவுகளுக்கு இடையில் இருக்கிற சிக்கல்களை அது வரைக்கும் வந்த சினிமாக்களில் ஆழமாக பேசிய படம் தான் உன்னாலே உன்னாலே என்ற படமே சொல்லலாம். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு. இன்றைக்கி ரசிகர்களுக்கும் ஒரு ஃபேவரட்டாக கொண்டாடப்படுற இந்த படத்தில் நடிகர் வினயோட தோழியாக தீபிகான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க நடிகை தனிஷா முகர்ஜி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பாலிவுட் நடிகையோட கஜோலின் சகோதரி என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம். 2003ஆம் ஆண்டு பாலிவுட்டில் வெளியான இஸ் என்ற படத்தின் மூலமாக தான் நடிகையாக அறிமுகமாக இருக்காங்க. 2005ஆம் ஆண்டு அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன் நடித்த சர்க்கார்ன்ற ஹிந்தி படத்துலையும் நடிச்சிருக்காங்க. இந்தியில் தொடர்ந்து நடித்து வந்த தனிஷா அவர்கள் உன்னாலே உன்னாலே படம் மூலமாக நம்ம தமிழ்லையும் நடிகையாக அறிமுகமாக இருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க தமிழ் படமே நடிக்கலை என்பது குறிப்பிடத்தக்கது. 2008ஆம் ஆண்டு ஜூனியர் என்டிஆர் மற்றும் ஹன்சிகா நடித்த கான்ட்ரின்ற படத்தின் மூலமாக தெலுங்கில் நடிகையாக அறிமுகமாக இருக்காங்க. திரும்பவும் பாலிவுட்டுக்கே திரும்பிய அவங்க பி கேர்ஃபுல், அண்ணா, கோடுன்னு சொல்லி பல படங்களையும் நடிச்சிருக்காங்க. கடைசியாக மராத்தி படம் ஒன்றையும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உன்னாலே உன்னாலே படத்தில் க்யூட் தீபிகாவாக ரசிகர்களோட மனசை கவர்ந்தவங்க தான் தனிஷா முகர்ஜி அவர்கள். இவங்களோட குறும்புத்தனத்துக்கே தனி ரசிகர்கள் பட்டாலும் இருந்தாங்க. ஆனால் இப்போது அவரை பார்க்குற ரசிகர்கள்லாம் அவரா இவர் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆளே மாறி இருக்காங்க. அந்த இளமை தோற்றம் முழுமையாக மாறி வேறொரு ஆளாக காட்சி தராங்கன்னே சொல்லலாம். நடிகை தனிஷாவோட சமீபத்திய புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. இந்தி பிக் பாஸ் 7 உள்ளிட்ட நிறைய ரியாலிட்டி ஷோக்களையும் கலந்துக்கிட்டு இருக்காங்க தனிஷா அவர்கள். 47 வயதாகும் தனிஷா அவர்கள் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாகவே இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.